எவ்வளோ பிரம்மாண்டமாக கட்டியிருக்காங்க. மொத்தமாக ருத்ராட்சங்க. ஈசாக்கு பின்னாடி ஒரு டோர் இருக்கு. வெல்கம் டு ஹலோ தித்தூஸ். தித்தூஸ் பேக்ரவுண்ட் நல்லா இருக்கா? இந்த பேக்ரவுண்டை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். வந்துட்டோம், ஈசாக்கு வந்துட்டோம். ஸோ வந்து இங்கே பின்னாடி இருக்க அந்த பக்கம்னு வந்தோம். பைக்கில் வந்தாங்க. பைக் பார்க்கிங் வர்றதுக்காக இந்த பக்கம் ஒரு ஈசாலேருந்து ஒரு 300 மீட்டருக்கு முன்னாடி பைக் பார்க்கிங், கார் பார்க்கிங் எல்லாமே வர்றாங்க. அதனால் இங்கே பைக் பார்க்கிங்கை விட்டுட்டு இப்போ போகிறோம். போகிறதுக்கு முன்னாடி அப்பனை பார்க்குறதுக்கு முன்னாடி வந்து சாப்பிடாம பட்டினியோட போகக்கூடாதுல்ல. அதனால் சாப்பிட்டுட்டு ஃபுல்லாக வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் போய் பார்ப்போம். சாம்பார் சாதம் ஆர்டர் பண்ணிட்டோம். 2 பிளேட்டு. ஒரு பிளேட்டு எவ்வளோ? ஒரு பிளேட் வந்து 40 ரூபா. அஃபோர்டபுள் ப்ரைஸ். எல்லா இடத்துலையுமே இதே மாதிரி தானே. சாம்பார் சாதம் வந்து சாம்பார் சாதம், தயிர் சாதம், அந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் எல்லா இடத்துலையுமே வந்து மேக்ஸிமம் 40 ரூபா 50 ரூபா தான் இருக்கும். இங்கேயும் 40 ரூபா தான் இருக்குது. நல்லா சூடாகவும் இருக்குது. லைட்டாக புளிக்குது. அது ஊறுகாய். ஊறுகாயை சாப்பிட்டுட்டு புளிக்குதுன்னு சொல்கிறேன். நல்லா இருக்கு. தித்து சாப்பிட்டு முடிச்சிட்டோம். ஆனால் வயிறு ஃபுல்லாக சாப்பிடல. இல்லை, 1/2 பிளேட் தான் சாப்பிட்டோம். ஆனால் ஃபுல்லாகிடுச்சு. எனக்கு ஃபுல்லாக அவ்வளோ. ஏன்னா ஒரு மாதிரியாக புளிச்சிச்சு. நல்லாவே இல்லை. 40 ரூபாய்க்கு கொடுத்தானா. ரெண்டாவது இந்த வாட்டர் பாட்டில் எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க? நீ சொல்கிறா எவ்வளோ? 40 ரூபா. 40 ரூபா. இது சாம்பார் சாதம் சாப்பிட்டோம். அது ஒரு பிளேட்டு 40 ரூபா தான். இது 40 ரூபா. அதே மாதிரி குடிக்கிறதுக்கு தண்ணிலாம் அவங்க செப்பரேட்டாக கொடுக்கல. வாங்க சொல்கிறாங்க. இதில் ஏன் 40 ரூபான்னு கேட்டால், இந்த கேனு வந்து நல்லா ஸ்ட்ராங்காக ரீயூஸபிளாக, அதனால தான் 40 ரூபா. அது இன்னொன்று இருக்குது பாருங்கள். இந்த கேனில் சிவனோட ஃபோட்டோ இருக்குது. ஆமாம். இந்த பக்கம் நாகம் இருக்குது. அதனால் அந்த கேன் மட்டும் ஸ்பெஷல். இப்படி சொல்லியிருந்தா கூட ஓகேங்க. இவனை மாதிரி சிவன் இருக்குது, இந்த பக்கம் திருசூலம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தா எந்த ஒரு கேள்வி கேட்காம மட்டும் வாங்கிட்டு வந்துட்டு இருப்போம். அவங்க சொன்னாங்க பாரு ஒரு கேள்வி. அதே மாதிரி இங்கே நம்ம வந்து விசிட் பண்ண வேண்டிய 4 மஸ்ட் பிளேஸாக. ஒன்று வந்து தியானலிங்கம், இன்னொன்று வந்து சூரியகுண்டம், அப்புறம் சந்திரகுண்டம், அடுத்து லிங்க பைரவி. 4மே வந்து நம்ம வந்து இங்கே மஸ்ட்டு விசிட் பிளேஸ்ன்னு சொல்லி போர்டே போட்டிருக்காங்க. சரி, நமக்கு இங்கே வர்றதுக்கு எவ்வளோ செலவாச்சு? இங்கே வர்றதுக்கு அங்கே ஒரு 800. ஃபஸ்ட் டிக்கெட் எடுத்தோம். ட்ரெயின் டிக்கெட் எடுத்தோம். ட்ரெயின் டிக்கெட் வெறும் 350 ரூபா. அதுக்கப்புறம் வந்து இறங்கினதுக்கப்புறம், ட்ரெயின்லேருந்து இறங்கினதுக்கப்புறம் பைக் வேறு ரெண்ட் எடுத்தோமா. ரெண்ட் வந்து 590 ரூபா. ப்ளஸ் வந்து ஒரு 1000 ரூபா டெபாசிட் கட்டுறாங்க. அது ரிட்டன் நம்ம கொடுத்துருவாங்க. பெட்ரோல் ஒரு 200 ரூபா போட்டிருக்கோம். டோட்டலாக வந்து 1300 ரூபா கூட நமக்கு செலவாகலை. 2 பேர் ஈஸாக்கு வந்துட்டோம். சரியான பரப்பளவாக இருக்குது. குறைஞ்சது இந்த இன்டர்நெட்டில் பார்த்தேன், ஏதோ ஏக்கர் கணக்கில் இருக்குங்க. சரியான ஏக்கர் கணக்கில் இருக்குது. ரெண்டாவது சுற்றி மலை, எல்லா பக்கமும் சுற்றி மலை. மலைக்கு நடுவில் உட்கார வச்சுருக்காங்க. நைட்டு டைமில் மட்டும் வராதிங்க. இந்த விசிபிலிட்டி தான் உங்களுக்கு கிடைக்காது. காலையிலேயே வந்துருங்க. காலையில் ஒரு 10-11 மணிக்குள்ளே வந்துருங்க. அப்படி இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மலையில எல்லாம் மிஸ்ட்டு போயிட்டுருக்கு. மிஸ்ட்டு தெரியுது. சர்பவாசல். என்னடா சர்பவாசல்னா? அதான் நம்ம என்ட்ரன்ஸில் இருக்குல்ல. அது சரி சார். வரும்போது என்ட்ரன்ஸில் இந்த மாதிரி ஒன்று இருந்தது. இது வந்து சர்பவாசலாம். போகும்போது போயிட்டு போவோம் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு. உள்ளே வந்தவொடனே இந்த கிளைமேட்டுக்கும் இந்த காற்றுக்கும் ஒரு மாதிரி நல்லா ஃபீல் ஆகுது. உனக்கு ஆகுது. அதுதான் வந்து அந்த ஈஷாவோட மகிமைன்னு நினைக்கிறேன். ஸோ கிளைமேட் வந்து பயங்கரமாக இருக்குது. இந்த கிளைமேட்டை பார்க்குறதுக்காகவே வாங்க. கடையில் வந்து குடிக்கிற தண்ணி கூட கொடுக்கல ஃப்ரீயா. ஆனால் இங்கே குடிக்கிறதுக்கு ட்ரிங்கிங் வாட்டர் வச்சுருக்காங்க. நல்ல விஷயம் ஒன்று. திருமூர்த்தி இவரும் எங்கே இருக்காருன்னு தெரியல. திருமூர்த்தி இவரையும் போகிற வழியில் இருந்தாருன்னா பார்த்துட்டு போவோம். அவர் வந்து ட்ரிமூர்த்தி இல்லைடா, திருமூர்த்தி. 3 பேர் இருக்கிறதுனால திருமூர்த்தி. அப்படிதான் பேரை. இவங்க தான் திருமூர்த்தின்ட்டாங்க.
டான்ஸ் இங்கே போடு. எல்லாரும் அப்படியே டான்ஸ் ஆடிக்கிட்டே போகிறாங்க. நம்மளால அப்படியே ஒரு வைப் போட்டுக்கிட்டே போவான். அந்த பாட்டு போடுறா. இந்த பாட்டு பம்புலி பாட்டு. இந்த இடத்துக்கு அந்த பாட்டு கரெக்டாக இருக்கும். அந்த பாட்டில் போட்டுட்டு ஆடிக்கிட்டே போகலாம். சித்தூர் ஆனால் எக்கச்சக்கமான க்ரௌடு. எவ்வளோ பேர் வந்திருப்பாங்க இந்த கூட்டத்தில்? எவ்வளோ பேர் இருப்பாங்க தெரியலையா? சரியான க்ரௌடு. இங்கேருந்து உங்களுக்கு ஒன்றுமே தெரியல. பக்கத்தில் போய் காட்டுறேன். ஒரு 2000 பேர் இருப்பாங்களா? 2000 பேரை விட கூட தான் இருப்பாங்க. மணி இப்போ வந்து 19:50க்கே இவ்வளோ கூட்டம். அதே மாதிரி எல்லாருமே பார்த்தீங்கன்னா பட்டை அடிச்சுட்டு அப்படியே சிவன் பக்தர்கள் அப்படியே போகிறாங்க. அவங்க பார்க்கும்போதே ஒரு மாதிரியா மெய்சில் இருக்குது. பாருங்க எப்படி இருக்குண்ணா. க்ரௌடு தெரியுதா உங்களுக்கு? நல்ல க்ரௌடு. அதோட நல்ல என்ன சொல்கிறது, சுற்றி மலை இருக்கிறோன்னா இன்னும் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. சித்தூஸ் உள்ளே என்ட்ரு ஆகிட்டான். அந்த பெரிய சிலைக்கு கீழே முன்னாடி அந்த தியானலிங்கம் இருக்குன்னு நினைக்கிறேன். அங்கே தான் ரொம்ப க்ரௌட் அதிகமாக இருக்குது. சித்தூஸ் மத்தியானம் 1 மணி 2 மணி டைம்லாம் வந்துடாதீங்க. செருப்பு போடாமல் இந்த இடத்துல நிற்க முடியாது. மணி 11 மணி தான் ஆகுது. இப்போவே சுட ஆரம்பிச்சிருச்சு. டேய் போதுடா, டேய் சாமி கும்பிட்டு எடுத்துக்கலாம்டா, வாடா. சித்தூஸ் பாருங்க பக்கத்தில் தெரிறாரா? சரி வாங்க போ. வரேன். எல்லாரும் அவங்கவுங்க ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. நான் சொன்னல தியானலிங்கம் அங்கே இருக்கு பின்னாடி. சரிங்க காட்டுறேன். தியானலிங்கம் இல்லை போல வேற. சரி போய் பக்கத்தில் போய் பார்க்கலாம். சித்தூஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா யோகேஸ்வராய லிங்கம். ஆமாம், இது தியானலிங்கம் இல்லை, யோகேஸ்வராய லிங்கம். அதானே சொன்னாங்க. யோகேஸ்வரலிங்கம் அது இதே தியானலிங்கம் இல்லை சித்தூஸ் இது வந்து தியானலிங்கம் உள்ளே இருக்கா. இது வந்து யோகேஸ்வராய லிங்கம். இதை மாற்றி சொல்கிறேன். எப்படி இவ்வளோ பெருசாக கட்டியிருப்பாங்க? நீ சொல்கிற மாதிரி எனக்கும் வந்து அந்த டவுட் இருக்குது. சிமெண்ட்னால செஞ்சுருக்காங்களா, கல்லுனால செஞ்சுருக்காங்களா அப்படின்னு. இது சரியானதாக வச்சுருக்கு கட்டியிருக்காங்க. எப்படி கட்டினாங்கன்னு எனக்கு தெரியல. என்னடா ஓனான்னு இருக்கிறாங்க. சித்தூஸ் ஆக்சுவலாக எல்லாரும் வந்து ஒரு 2-3 பேர் கூட வந்துருக்காங்க. என்னன்னு போய் பார்த்தா பக்கத்தில் வந்து ஒரு ஓனை இருக்குது. இந்த ஓனை தான் வந்து எல்லோரும் வந்து தோற இதை எல்லோரும் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்காங்க. சித்தூஸ் இந்த யோகலிங்களை போய் நம்ம சாமி கும்பிட்டோம்ல, இங்கே வந்து தரிசனம் வந்து ஃப்ரீ. தீர்த்தத்துக்கு வந்து 100 ரூபா வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. தீர்த்தம் வந்து அவங்களே கொடுத்துருவாங்க. அந்த கொடுத்ததுக்கப்புறம் நீங்களே அந்த யோகலிங்க போய் உங்கள் கையாலேயே பூஜை பண்ணலாம். உங்களுக்கு அது விருப்பப்பட்டால் நீங்கள் வந்து பண்ணுங்க. அங்கேருந்து வரும்போது ஈசா கழுத்தில் வந்து ஒரு கயிறு கட்டி போட்டிருக்காங்கன்னு பார்த்தா மொத்தமாக ருத்ராட்சங்க. எவ்வளோ பெரிய ருத்ராட்சம் செஞ்சு போட்டிருக்காங்க. ஒரு மொத்தமாக ருத்ராட்சம் இது ஃபுல்லாக. எப்பா எத்தனை தண்டி. யானாலிங்கம் வந்து என்ட்ரன்ஸ்லேயே இருக்கான். இது தெரியாமல் இங்கே இதுக்கு பின்னாடி இருக்குமா நினச்சிட்டு இருந்தேன். சரி அப்புறம் வந்து ஒரு ரவுண்டு போயிட்டு வருவோம். ஈசாக்கு பின்னாடி ஒரு டோர் இருக்குது. இந்த இடத்துல போட்டு வேற போட்டு வச்சுருக்காங்க. இது உள்ளே போக முடியுமான்னு தெரியல. இல்லை வேறு ஏதாவது உள்ள மேலே வரைக்கும் போகிறதுக்கு வழி இருக்கான்னு தெரியல. அது ஓப்பன் பண்ணி உள்ளே போனால் தான் தெரியும். சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக ஃபஸ்ட் நான் வந்து பார்த்துக்கிட்டேன். அப்படியே எல்லாரும் பாருங்க எவ்வளோ பிரம்மாண்டமாக கட்டியிருக்காங்க. அதில் பாருங்க, அதில் அந்த பிறை நிலா இருக்குல்ல, அதுவே உங்களுக்கு வந்து ரொம்ப சின்னதாக தெரியுது. ஆனால் ரொம்ப பெருசு. இப்போ பாருங்க சித்தூஸ் எவ்வளோ பேர் இருக்காங்கண்ணா க்ரௌடு. எனக்கு வெளிச்சத்தில்
இங்கே வந்து எல்லாருமே வந்து சாமி கும்பிட்றாங்களோ இல்லையோ எல்லாருமே ஃபோட்டோ எடுக்கிறது, வீடியோ எடுக்கிறது, அந்த பக்கம் வந்து உட்காந்து ரீல்ஸ் எடுக்கிறதா எல்லாரும் பண்ணுறாங்க. 2000 பேர் வந்திருக்காங்கன்னா 1900 பேர் அதை தான் பண்ணுறாங்க. ஒரு 100 பேர் தான் ப்ராப்பராக சாமி கும்பிட்றாங்க. என்னையும் சேர்த்து நானும் வீடியோ எடுத்துக்கிட்டே இருக்கேன். இங்கே வந்து இந்த யோகலிங்கம் இருக்குல்ல, யோகலிங்காவில் வந்து ஒரு 10 பேர்கிட்ட வந்து அது பேர் என்னடா பணிவிடை செய்வாங்க. அந்த 10 பேரில் குறைஞ்சது 5லேருந்து 6 பேர் வந்து எல்லாருமே ஃபாரினர்ஸ். அது வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது. ஃபாரினர்ஸ் வந்து சிவனை கும்பிட்றாங்க. நம்ம அடுத்து எங்கே போகிறோம்னா தியானலிங்கம், அதுக்கப்புறம் இன்னொன்று என்ட்ரன்ஸ் ஒரு ஞாபகம் மாதிரி பார்த்தோம்ல சர்பவாசல், அதெல்லாம் போய் எங்கே இருக்குது ஏது இருக்குங்கள தேடிட்டு அங்கே போய் பார்ப்போம்.